பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் கேலூர் மாட்டுச் சந்தையில் 5 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் நடைபெற்றுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். தமிழக திருநாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழகத்தில் பிரபலமான மாட்டு சந்தையாக விளங்கி வரும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள கேலூர் மாட்டு சந்தையில் தற்போது மாடுகளின் வரத்து அதிகரித்து காணப்பட்டு வருவதால் மாடுகளின் விற்பனை அமோகமாக களைகட்டி வருகிறது. மேலும் இந்த கேலூர் மாட்டு சந்தைக்கு தமிழகத்திலிருந்து மதுரை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான மாடுகள் விற்பனைக்காக வந்துள்ளன. மேலும் அண்டை மாநிலங்களாக விளங்கி வரும் தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து தற்போது மாடுகள் இங்கு விற்பனைக்காக குவிக்கப்பட்டுள்ளன. இந்த கேலூர் மாட்டு சந்தையில் தற்போது பொங்கல் திருநாளை முன்னிட்டு மாடுகளின் வரத்து அதிகரித்து காணப்பட்டு வருவதால் இந்த பகுதியில் குறைந்தபட்சமாக ஒரு மாட்டின் விலை 20,000 முதல் அதிகபட்சமாக 70,000 வரை விற்பனையாகி வருவதால் ஆர்வமுடன் ஏராளமான மாட்டு வியாபாரிகள் மாடுகளை வாங்கி செல்கின்றனர். மேலும் இந்த கேலூர் மாட்டு சந்தையில் தற்போது மாடுகளை வாங்குவதற்காக ஏராளமான மாட்டு வியாபாரிகள் குவிந்துள்ளனர். இதனால் இப்ப நீ எங்க வந்திருக்க, இந்த சந்தையில என்ன பொருள் வாங்க வந்திருக்கீங்க? வணக்கம், நான் சந்தாவூர் பகுதியில் வந்திருக்கிறேன். இந்த மாட்டுக்கு அழகுபடுத்துறதுக்காக இந்த கயிறு, இந்த பொங்கல் கால விழா திருவிழாக்காக எல்லா பொருளும் வாங்கலாம்னு வந்திருக்கிறேன். இந்த சந்தை பார்த்தீங்கன்னா போன வாரம் சந்தை விட இந்த வாரம் சந்தை நல்லா கூடுதலாக இருக்குது. மாட்டு சந்தை நல்லா போயிட்டு இருக்குது. மாடுகள் இந்த கேலூர் மாட்டு சந்தையில மாடுகள் வரத்து எப்படி இருக்குது, மாடுகள் விற்பனை எப்படி இருக்குது, அதை பத்தி உங்களுக்கு கருத்து சொல்லுமா? மாடு எல்லாமே நல்லா தானே இருக்கு. நாங்களே எருது மாடுலாம் வாங்குறோம், எல்லாம் வாங்கிட்டு போறோம். நல்லா தான் இருக்கு. பொதுவாக மாடு பார்த்தோன்னா இந்த இடத்துல கம்மி தான் வருது, அவ்வளோ வரல. மாடு கம்மியாக தான் இருக்கு. மாடு எல்லாமே விற்பனையும் கொஞ்சம் அதிகமாக வைக்கிறாங்க. இது ரேட்டு கொஞ்சம் அதிகமாக கூடுதலாக வைக்கிறாங்க இந்த இடத்துல. பொங்கல் திருநாளை முன்னிட்டு விவசாயிகள் தங்களுடைய இல்லங்களில் வளர்க்கும் மாடுகளை மாட்டுப்பொங்கல் அன்று அழகுபடுத்தவும் மாட்டிற்கு தேவையான அழகு சாதன பொருட்களான புத்தம் புதிய கயிர்கள், வருவிகள், மேலும் சங்கிலிகள் மற்றும் மாட்டுக்கு தேவையான அழகு சாதன பொருட்களும் தற்போது இந்த கேலூர் மாட்டு சந்தையில் விற்பனையாகி வருகிறது. இந்த கேலூர் மாட்டு சந்தையில் விற்பனையாகி வரும் மாட்டுகளின் அழகு சாதன பொருட்களும் ஆர்வமுடன் விவசாயிகள் வாங்கி செல்கின்றது. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் பிரகாஷ்.